கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் வந்து இட்லி சாப்பிட்ருக்கேன். அதுவும் நார்மல் ரைஸில் கிடையாது, பாரம்பரிய அரிசி வகைகளில் தயார் பண்ணப்பட்ட ஒரு இட்லி தான். ஸோ இந்த இட்லி வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட் அப்படிங்கிறதுனால நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக சரியாசமாக வீசிங் இருக்கிறவங்களும் மற்ற இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்க கூட இட்லி தோசை வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது சாப்பிட்டோன்னா கடுமையான தாகம் எடுக்க ஆரம்பிக்குது, நாக்கெல்லாம் வறட்சி ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கான ஒரு அடையாளம் கேட்டிங்கன்னா டீஹைட்ரேஷன், உடம்புல அதிகமாக டீஹைட்ரேட் ஆகுது. இந்த இட்லி தோசை சாப்பிட்றப்போ அல்சர் இருக்கிறவங்களுக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கடுமையான பிரச்சனை ஏற்படும். மலச்சிக்கல் கூட ஒரு காரணமாக அமையுது. இட்லி தோசை சாப்பிட்டாலே நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பு இதெல்லாம் நமக்கு அதிகமாக வந்துடும். வயிறு நல்லா உபசமாயிக்கும். ஸோ இந்த உணவுகள்லாம் நம்ம தினசரி சாப்பிட்றது வந்து ரொம்பவே கெடுதலானது. அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் என்னைக்காவது ஃபங்க்ஷன்னா தான் இட்லி தோசைங்கிறது சாப்பிட்டாங்க, தினசரி சாப்பிடல. இன்றைக்கி நம்ம 2 வேளை தினசரி நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம் இட்லி தோசை. இது ரொம்பவே தவறான விஷயம். இட்லி தோசைக்கு பதிலாக பாரம்பரிய அரிசி வகைகள் சாப்பிட்றது ரொம்ப உகந்தது.